31st வீக் ஸ்கேன் இருந்துச்சு இன்றைக்கி காலையில் சாப்பிட்டுட்டு குயிக்காக அங்கே போய் முடிச்சுட்டு பேபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எக் இல்லை வீட்டில், ஸோ எக் வாங்குறதுக்காக ஹாரிஸ்டன் ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். இங்கே தான் இப்போதைக்கு எக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்குது. பிகாஸ் எப்போவுமே காஸ்ட்குள்ளே தான் வாங்குவோம். இப்போ அங்கே அந்த ப்ரௌன் எக் வந்து வரதே இல்லை. பிகாஸ் அது வந்து $15 மாற்றிட்டாங்க $7 அதுக்கப்புறமா இந்தியன் ஸ்டோர் போயிட்டு மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போதே 1:30 ஆயிடுச்சு. அப்படியே மட்டன் ஸ்ப்ளீனும் வாங்கியாச்சு. இந்த 1 வீக்குக்கு வர மாதிரி பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். சிக்கன் பிரியாணி பாய் வீட்டு ஸ்டைல். அதே மாதிரி தான் மட்டன் பிரியாணும். பட் என்னென்னா மட்டனை வந்து ஒரு 3 to 4 sounds முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமே நான் வந்து ஓவனில் வச்சுருவேன். அடியே பிடிக்காது கொஞ்சம் கூட, பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறமா சிக்கன் சால்னா பண்ணோம். மட்டன் பிரியாணி செம்ம கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக குலையவே இல்லாமல் ரொம்ப பொழுப்பாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம சூடு. அப்படியே நாங்கள் சாப்பிடும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்கும். ஏன்னா நாங்கள் வாங்கிட்டு போதே 1:30 ஆச்சு. பட் 2 hours எல்லாமே பண்ணியாச்சு. எனக்கு எப்போவுமே பிரியாணினா சால்னா இருந்தால் தான் சாப்பிட்டு தோணும். ரைத்தாவை விட சால்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுதான் செய்வோம். நெக்ஸ்ட் வாட்சிங் திஸ் வீடியோ.